Hello everyone, இது டே 9 பைத்தான் tutorial. இன்னைக்கு நம்ம ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள் பார்க்கலாம். ஸோ டே 8ல் நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டைப்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ டே 1லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கிறத நான் நம்புகிறேன். ஸோ வாங்க இப்போ வந்து ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள் எப்படி பண்ணுறது பைத்தான்னு பார்க்கலாம். வழக்கம் போல் n = 5 அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். n = 5 for I in range ரேஞ்சில் ரேஞ்சில் 1, n plus 1 அப்படி சொல்லிட்டு நான் ரேஞ்ச் நான் வந்து டினோட் பண்ணுறேன். கோலன் இட் இஸ் ஃபார் அவுட்டர் லூப் ஃபார் ரோஸ். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் லூப் வந்து அவுட்டர் லூப் அண்ட் செகண்ட் ஐ ஃபார் j in range n minus I. Why n minus I? I put it this because this is a second inner loop. Okay wow. So it's second inner loop. It's a first inner loop. Sorry, it's creates for இன்னொரு second loop வந்து போடுவேன். So it is a first inner loop. Okay, so print one open quotation because print spaces for centering. அதுக்காக நான் வந்து இந்த லூப் வந்து போட்டிருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் இன்னர் லூப், அப்புறம் செகண்ட் இன்னர் லூப் ஒன்று வரும். இதுதான் வந்து ஃபார்மெட். நமக்கு வந்து ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிளாக வரணும்னா இதை மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் இருக்கணும். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் இன்னர் லூப். ஃபர்ஸ்ட் இன்னர் லூப்பில் பிரிண்ட் ஸ்பேசஸ் ஃபார் சென்டரிங். ஒரு சென்டரிங் நடக்கிறதுக்கு முன்னாடி ஸ்பேசஸை வந்து பிரிண்ட் பண்ணணும் இல்லையா ஃபர்ஸ்ட் இன்னர் லூப்பில். அதுக்காக ஒரு சென்டரிங்க்கு முன்னாடி ஸ்பேசஸை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த இன்னர் லூப் நான் வச்சுருக்கேன். ஓகே, கமா எண்ட் போட்டு தப்புன்னு ஒரு ஓப்பன் கொட்டேஷன் போட்டுக்கலாம். அவ்வளோதான். அப்புறம் ஒரு செகண்ட் இன்னர் லூப் நான் இப்போ வந்து பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபார் கே இன் ரேஞ்ச் 2 into I minus 1. It is a second inner loop. It's creates second inner loop. Okay, carefully இங்கே வந்து கவனிங்க. செகண்ட் இன்னர் லூப் எதுக்குன்னா print star int odd numbers. ஒரு ஆட் நம்பர்ஸில் ஸ்டாரை வந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் இன்னர் லூப் தேவை. ஒரு ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள் நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா ஒரு பிரமிட் மாதிரி நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வந்து பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதுக்காக ஒரு ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிளை 2 into I minus 1 அப்படின்ற ஒரு லாஜிக்கில் எழுதியிருக்கேன். ஓகேங்களா, ஓகே, பிரிண்ட் ஓப்பன் கொட்டேஷன் அதில் ஸ்டார் ஸ்பேஸ் வேணும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் எண்ட் இங்கே கம்மா இல்லை, இங்கே கம்மா வரும். கம்மா இங்கே இல்லை. ஓகே, எண்டில் ஜஸ்ட் ஒரு ஓப்பன் கொட்டேஷன். அவ்வளோதான். இப்போ இது வந்து மூவ் டு நெக்ஸ்ட் லைன். அது வந்து அடுத்த லைனுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு இது ஒன்று கொடுக்கணும். ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்கணும். ஓகேவா, அதுக்காக பிரிண்ட் கொடுத்துக்கலாம். பிரிண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் லைன், அதுக்காக இந்த பிரிண்ட் கொடுக்குறோம். இப்போ இது லூப்பை ரன் பண்ணி பார்க்கலாம். நம்ம லூப் வந்து எங்கே நம்ம தப்பு விட்ருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் வராது. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போயும் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். இங்கே ஸ்பேஸ் எங்கே தப்பு பண்ணியிருக்கோம்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் போட்டு விட்ருக்கோம். இது ஒன்று, அப்புறம் இது ஒன்று. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட கோடு எவ்வளோ பர்ஃபெக்டாக ரன் ஆகுதுன்னு. ஸோ வாட் இஸ் ஹேப்பன்ஸ் இங்கே எதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு லூப்பில் ஒரே ஒரு அவுட்டர் லூப், ஃபர்ஸ்ட் இன்னர் லூப், செகண்ட் இன்னர் லூப்னு எதுக்கு 2 இன்னர் லூப் ஒரு அவுட்டர் லூப் கொடுக்குறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னர் லூப் அப்படின்றது எதுக்கு என்ன வேலை பார்க்குது பார்த்தீங்கன்னா print spaces to be center the states. Same logic as the right aligned triangle. நமக்கு நான் அதே லாஜிக் யூஸ் பண்ணி தான் ரைட் அலைன்ட் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணேன். ஸோ அந்த நம்ம ரைட் அலைன்ட் ட்ரையாங்கிளில் எப்படி நம்ம ஸ்பேஸை ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாராக பிரிண்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்லையும் ஸ்பேஸை ஃபஸ்ட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி ஆகணும். அதுக்காக நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இன்னர் லூப்பை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, கிளியர்? ஸோ மூவ் டு நெக்ஸ்ட் டாபிக். செகண்ட் இன்னர் லூப் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிரிண்ட் ஸ்டார்ஸ் இன் அண்ட் ஆட் நம்பர்ஸ் 1, 3, 5, 7. இட்ஸ் a ஹார்ட் கவுண்ட். ஓகே, ஒரு பிரமிடில் வரணும்னா ஹார்ட் கவுண்டில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். மேலே 1 தான் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்களே ஒரு லாஜிக் திங்க் பண்ணுங்கள். ஓகேவா, அதனாலக்காக 2 into I minus 1. ஓகே, print stars in an add numbers sequence 2 into I minus 1 forming the ட்ரையாங்குலர் ஷேப். ஒரு ஆட் நம்பராக நம்ம வந்து ஸ்டாரை பிரிண்ட் பண்ண இது வந்து ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் ஒரு ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா, திஸ் இஸ் த கோர் கான்செப்ட். ஓகே, ஸோ த நம்பர் ஸ்டார்ஸ் இன்க்ரீசஸ் பை 2 இன் ஈச் ரோஸ். ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ரெண்டு ஸ்டார் வந்து இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். 3 + 2
5 + 2ன்னு ஒவ்வொரு வாட்டி 2 2 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுக்காக 2 × I. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பிரிண்ட்ன்றது நெக்ஸ்ட் லைன் மூவ் ஆகுது. ஸோ இந்த கான்செப்டில் நான் இப்போ ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல புரியலனா ஃப்ரீ ஃபீல் டு ஆஸ்க் மீ இன் கமெண்ட் செக்ஷன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வி வில் மூவ் டு நெக்ஸ்ட் சம். ஸோ நெக்ஸ்ட் சம் இஸ் very interesting. It is square type prints. So it's square type. ஸ்கொயரில் வந்து ஸ்டார் பிரிண்ட் பண்ணோம். ஓகேங்களா, ஸ்கொயரில் வந்து ஸ்டார் பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ வாங்க லாஜிக்கை பில்ட் பண்ணுவோம். ஓகே, வழக்கம் போல் n = 5 அப்படின்னு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் லூப், ஒரு அவுட்டர் லூப் ஃபார் ரோஸ்க்காக, அவுட்டர் லூப் ஃபார் ரோஸ், அந்த ரோஸ் நம்ம அவுட்டர் லூப்பில் தான் டினோட் பண்ணுவோம். ஓகேங்களா, I in range அப்படின்ற ஒரு அவுட்டர் லூப்பை வந்து டினோட் பண்ணிவிட்டு சிம்பிளி n, இங்கே வந்து நான் எந்த ஒரு கண்டிஷன் நாங்கள் கொடுக்கல, சிம்பிளி புட் ஐ வில் புட் n அண்டு செமிகோலன். இது வந்து எதுக்குன்னா அவுட்டர் லூப் ஃபார் ரோஸ்க்காக இந்த அவுட்டர் லூப் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னர் லூப்பில் ஃபார் j இன் ரேஞ்ச், இங்கேயும் n தான், ஏன்னா அது வந்து 5 வாட்டி ரெண்டாகணும். ஓகேவா, நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் பேட்டர்ன் தான் வேணும். ஓகே, அதுக்காக இந்த ஃபார்மேட் நம்ம யூஸ் பண்ணுறேன். ஸ்கொயர் பேட்டர்னா ஒன்றும் இல்லை மக்களே. இப்போ 5ன்னு கேட்டோன்னா 5 ஸ்டார் 5 ஸ்டார் 5 ஸ்டார் 5 ஸ்டார்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கொயர் டைப்பில் நம்மளுக்கு வந்து ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கு தான் அந்த ஸ்கொயர் பேட்டர்ன் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் print star for each columns in for ஒரு இன்னர் லூப் அண்டு எக்ஸாம்பிள் ஃபார் அவுட்டர் லூப். ஓகேவா, ஒரு அவுட்டர் லூப் ஒரு இன்னர் லூப்பில் ஒரு டிஸ்டன்ட் லூப்பில் இருக்குது. இந்த இதில் வந்து அந்த ஸ்டார்ஸ் வந்து 5 5 5ன்னு ஈச் லைனும் வந்து பிரிண்ட் ஆகணும். இதுதான் ஒரு கோர் கான்செப்ட். ஓகே, அதுக்காக பிரிண்ட் ஓப்பன் parenthesis அண்ட் கொட்டேஷன் ஐ வில் பிக் ஸ்டார், ஸ்பேஸ் போடாமல் நான் இப்போ உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக இங்கே வந்து எண்டு ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்கணும். அதுக்காக எண்டில் ஜஸ்ட் ஒரு கொட்டேஷன் மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஒரு ஸ்டார் பட்டன் வந்துருச்சு. இப்போ இது எதுக்குன்னா ஒரு ஈச் ஸ்டாருக்கும் அது வந்து இதுவாகணும். அதுக்காக நான் கொடுத்துருக்கேன். அந்த ஸ்டார் வந்து 5 5 5ன்னு வரணும். உங்களுக்கு வந்து அவுட்புட் நான் காட்டிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் கிளியராக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அதுக்காக நான் டக்குன்னு நான் கோட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் காட்டுறேன். அவ்வளோதான். இப்போ இது வந்து இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ஸ்கொயர் பேட்டர்ன் இந்த அவுட்புட்டை பார்க்கலாம். திஸ் இஸ் த அவுட்புட். இதுதான் நான் எதிர்பார்த்தேன். இது வந்து ஒரு சிம்பிள் பேசிக் தான் அவுட்புட். இது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது இந்த அவுட்புட் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த அவுட்புட் என்ன நடக்குது பிஹைண்ட் த ஸ்கிரீன்ஸ் நான் உங்களுக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். அவுட்டர் லூப் ஃபார் I in range n, இது வந்து என்ன பண்ணுதுன்னா ரன்ஸ் n டைம்ஸ் ஃபார் ரோஸ். நம்ம எத்தனை டைம் n கொடுத்தோமோ அது வரைக்கும் அது வந்து அந்த ரோஸ் வந்து ரன் ஆகும். இட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் புட் 7, அப்போ இது வந்து 7 வாட்டி ரன் ஆகும். அவ்வளோதான், சிம்பிளாக அது வந்து 7 வாட்டி ரன் ஆகும். ஓகேவா, ஸோ இதுதான் ரன்ஸ் n டைம்ஸ் ஃபார் ரோஸ். ஓகேவா, அப்புறம் இன்னர் லூப் நான் ஜே வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இது வந்து ஆல்வேஸ் ரன்ஸ் n டைம்ஸ் ஃபார் ஈச் ரோ பிரிண்டிங் ஸ்டார்ஸ். அந்த ரன்ஸ் அந்த ரோ மட்டும் ரன் பண்ணாமல் ஸ்டாரையும் பிரிண்ட் பண்ணும். அதுக்காக தான் அந்த ஒரு இன்னர் லூப் நம்ம வந்து நான் கொடுத்துருக்கேன் இங்கே. அப்புறம் இங்கே வந்து பிரிண்ட் இதெல்லாம் ஓகே. கிரியேட் எ ஸ்கொயர் ஆஃப் ஸ்டார்ஸ் வித் n ரோஸ் அண்ட் n காலம்ஸ். ஓகேவா, இதுதான் கோர் கான்செப்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்டார் பேட்டர்ன் ரொம்ப ஈஸி தான். ஸோ நெக்ஸ்ட் வி வில் மூவ் அனதர் சம். ஸோ அடுத்த சம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹாலோ ஸ்கொயர் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஸ்கொயர் பேட்டர்ன் பார்த்தோமா, அதே மாதிரி ஹாலோ ஸ்கொயரை நம்ம எப்படி வந்து பைத்தானில் பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஹாலோ ஸ்கொயருக்கு வழக்கம் போல் n = 5 அப்படின்னு ஒரு வேரியபிள் நம்ம செட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு ஒன் அவுட்டர் லூப் ஃபார் ரோஸ், இன்னர் லூப் ஃபார் காலம்ஸ். ஓகேவா, கிளியராக இருக்குங்க அண்டர்ஸ்டாண்டட். அப்படியே ஒரு பைத்தானில் ஒரு கோடு அடிக்கிறோன்னா ஒரு ப்ராப்ளம் சால்விங்கில் ஒரு கோடு, அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹாலோ ஸ்கொயர் போட போகிறோமா. ஸோ அவுட்டர் லூப் ஃபார் ரோஸ், இன்னர் லூப் ஃபார் காலம்ஸ். அது எதுக்கு இது எதுக்கு நம்மளுக்கு கிளியராக புரியணும். ஓகேவா, அதுக்காக ஃபார் லூப்பில் நான் வந்து கோட் பண்ணுறேன். ஃபார் I in range ரேஞ்ச் நான் எது கொடுக்குறேன்னா n வரைக்கும் கொடுத்துக்கலாம். n வரைக்கும். ஓகேவா, n டைம்ஸ் இது வந்து ரன் ஆகும். அவுட்டர் லூப் ஃபார் ரோஸ், இது வந்து ரோஸ்க்காக நான் கொடுக்குறேன். அப்புறம் ஃபார் இது வந்து ஒரு நெஸ்டட் லூப் j in range, இதுவும் ஒரு n வாட்டி கொடுத்துக்கலாம். இது இன்னர் லூப் ஃபார் காலம்ஸ். இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஒரு பிரெயின் ஷாம் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. கண்டிஷன் இஃப் I = 0 இருந்தாலும் ஆர் இதுவும் அதுவும் ரெண்டுமே சேர்த்துக்கும். ஆர் ஃபங்க்ஷனாலிட்டி I = ரெண்டு ஈக்குவல் தான் வரும். ஜாவா ஸ்கிரிப்டில் தான் 3 ஈக்குவல் வரும். நான் அந்த ஞாபகத்தில் அடிக்கிறேன். 2 ஈக்குவல் தான் பைத்தான். ஓகே, I = n - 1 அப்படின்னு வரும். ஓகே, அப்புறம் ஆர்
ஜே ஈக்குவல் டு 0, ஜே ஈக்குவல் டு 0 அப்படின்னா இது ஒரு கான்செப்ட். ஆர் இத்தனை கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும் எனக்கு வந்து நீ வந்து ஸ்டாரை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இப்படி ஸ்டாரை இத்தனை கண்டிஷன் கொடுக்கறதுனால மட்டும்தான் ஒரு ஹாலோ ஸ்கொயர் பேட்டர்னை கொண்டு வர முடியும். நான் உங்களுக்கு கோட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஜே ஈக்குவல் டு n மைனஸ் 1. ஸோ கண்டிஷன், ஸோ கோல் மறக்காமல் கொடுத்துட்டு அப்புறம் பிரிண்ட் ஸ்டாரை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் ஓப்பன் இது ஸ்டாரை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸ்டார் கமா எண்டில் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டோம், அவ்வளோதான். இப்போ இந்த நம்மளுக்கு புரியறதுக்காக இங்கே ஸ்டார் பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம், நம்மளுக்கு புரியணும்ல அதுக்காக. ஓகே, அப்புறம் எல்ஸ், இப்போ வந்து இஃப் கொடுத்துருக்கோம். ஸோ எல்ஸ் பார்ட் இருக்குது. எல்ஸ் பார்ட்டில் என்ன சொல்ல வரோன்னா ஸ்பேஸ் பிரிண்ட், இதுக்கு வந்து என்னென்னா பிரிண்ட் ஸ்டார் ஃபார் பார்டர்ஸ், அதுக்காக தான் இந்த இடத்துல நான் வந்து சொல்லியிருக்கேன். இதை வந்து நான் இங்கே நோட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பிரிண்ட் எஸ்டிஏ பிரிண்ட் ஸ்டார்ஸ் ஃபார் பார்டருக்காக. ஸ்டார்ஸ் வந்து எங்கே பிரிண்ட் ஆகும்? பார்டரில் பிரிண்ட் ஆகும். அந்த பார்டரோட கண்டிஷன் தான் நான் கொடுத்துருக்கேன் இஃப் எல்ஸில். ஓகே, இப்போ எல்ஸ் பார்டர் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் இப்போ ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ், இது வந்து ஒரு ஸ்பேஸ்க்காக எண்டில் ஒரு ஓப்பன் கொட்டேஷன். இதுக்கு எதுக்குன்னா பிரிண்ட் ஸ்பேசஸ் ஃபார் ஹாலோ பார்ட். அந்த நடுவில் வந்து அந்த ஹாலோவில் வந்து எந்த ஸ்டாருமே இருக்காது இல்லையா? ஸோ அந்த ஸ்டார் எதுவுமே இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு கண்டிஷன், அதான் பிரிண்ட் ஸ்பேஸ் ஃபார் ஹாலோ ஸ்பாட். அந்த ஸ்பேஸ்க்காக இந்த எல்ஸ் வந்து கொடுக்குறோம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பிரிண்ட் ஒரு எம்டி ஓப்பன் பரந்தேசி கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். இது எதுக்குன்னா மூவ் டு த நெக்ஸ்ட் லைன் கண்டிஷன் ஸ்டார்ஸ் அண்டு பிரிண்டட் ஒன்லி. ஓகே, இப்போ வந்து இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த மட்டும் நம்ம ஹாலோ ஸ்கொயர் மட்டும் ரன் பண்ணி காட்டுறேன் என்ன நடக்குது. இங்கே வந்து ஒரு தப்பு இருக்குது. என்ன அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டார் வந்து ஒரு தள்ளி போன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம கேப் கொடுக்காம விட்டுருக்கோம் பாருங்கள். அதுக்காக இந்த இடத்துல நம்மளுக்கு கேப் வர மாட்டேங்குது. ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நம்ம எங்கே தப்பு பண்ணியிருக்கோன்னு பார்க்கணும். அந்த எங்கே தப்பு பண்ணியிருக்கோன்னா இந்த கேஃபில் தான் தப்பாக இருக்கும். ஓகே, அதுக்காக இந்த எண்டில் ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இதை ரன் பண்ணி பாட்டுறேன். நம்மளோட ஒர்க்கு கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ டீபக்கிங் ஸ்கில் இருக்கணும் மக்களே. எங்கே நம்ம தப்பு பண்ணிருக்கோம் நம்மளுக்கு தெரியணும். நம்ம எழுதுன கூட நமக்கு நல்லா தெரியணும். அந்த டீபக்கிங் ஸ்கில் இருந்தாலே போதும். இப்போ நான் டீபக்கிங் பண்ணி தான் கண்டுபிடிச்சேன். இந்த இடத்துல நம்ம 2 ஸ்பேஸ் கொடுக்கல, போலாம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தனால தான் அந்த பிரச்சனை வந்ததுன்ட்டு. ஓகே, இதே மாதிரி டீபக்கிங் ஸ்கில் வந்து இருக்கணும். ஸோ ஓவராலாக நான் இந்த ஹாலோ ஸ்கொயர் நான் உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா i = 0 ஆர் லாஸ்ட் ரோ வந்து i = n-1 நம்ம வந்து ஒன்று டினோட் பண்ணுறோம். ஸோ எதுக்கு இங்கே n-1 எதுக்கு இங்கே 0 அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரோ வந்து i = 0 அண்டு செகண்ட் ரோ அந்த லாஸ்ட் நம்ம டினோட் பண்ணுறதுக்காக n-1. அப்புறம் இந்த ஃபஸ்ட் ரோவில் காலம், அந்த காலத்துக்காக j = 0. இது வந்து ஃபஸ்ட் ரோ காலம், ஃபஸ்ட்டு காலம், இது வந்து லாஸ்ட் காலம். இது ஃபஸ்ட்டு ரோ, இது வந்து லாஸ்ட் ரோ, அவ்வளோதான். திஸ் இஸ் அ கோர் கான்செப்ட். ஒரு ஹாலோ ஸ்கொயரில் ஃபஸ்ட்டு காலத்து லாஸ்ட் காலத்தை டினோட் பண்ண எப்படி பண்ணுவேன்? j = 0, j = n-1. அதே மாதிரி ஒரு ரோவை டினோட் பண்ணோம்னா i = 0, i = n-1. ஓகே, கிளியர்? ஓகே, ஸோ நான் உங்களுக்கு இந்த ஹாலோ ஸ்கொயர் கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். டே 9 கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் மேலே ஓடிட்டுருக்கு. ஸோ இதுவே போதும். இன்றைக்கி நான் 3 கான்செப்ட் தான் நடத்தியிருக்கேன். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், ஸ்கொயர் அண்டு ஹாலோ ஸ்கொயர். இந்த 3 கான்செப்ட் மட்டும் நல்லா பாருங்கள். நல்லா பார்த்து பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடக்குது, இன்னர் லூப் அண்ட் அவுட்டர் லூப் கான்செப்ட்ஸை நல்லா தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மாஸ்டர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.